வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம வந்து நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். காரணம் என்னென்னா இன்னைக்கு தான் நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. பெரும்பாலும் யூஸ்வலாக வந்து வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி டேயாக இருக்கும். ஆனால் வியாழக்கிழமை நம்ம மார்க்கெட் லீவுங்கிறனால புதன்கிழமை எக்ஸ்பைரி டே மாறிடுச்சு. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து பொசிஷன்ஸை ஹோல்டு பண்ணக்கூடாது. பொசிஷன்ஸ் எல்லாம் செல் ஆஃப் பண்ணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த வாரத்துக்கோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்துக்கோ நீங்கள் உங்களோட பொசிஷன்ஸை மாற்றணும், ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும், இல்லைனா ரோல் ஓவர் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே இன்றைக்கி தான். இதுதான் முதல் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸோட டேட்டா, பிசிஆர் ரேஷியோ இதுவும் பார்த்துட்டு, அடுத்து வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் மார்க்கெட் தொடங்கும் போது, ஏன்னா இன்றைக்கி வந்து 6 மணிக்கு மார்க்கெட் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த 6 மணிக்கு தொடங்கினப்போ மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2:30க்கு க்ளோஸ் ஆகிட்டு 6:30க்கு தொடங்கியிருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து இதில் வந்து என்ன ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டையும் ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்ம பண்ண தான் போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நிஃப்டி 50 வந்து நமக்கு தெரியும் திங்கக்கிழமை வந்து பயங்கரமான கேப் டவுன். ஏன்னா 50% கேப் டவுன், 5% கேப் டவுன் வந்துச்சு. அந்த 5% கேப் டவுன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 1.5% வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகிருக்கு. அந்த ரெக்கவரி ஃபேஸில் இருக்குது. அப்போது இந்த ரெக்கவரி ஃபேஸில் இருந்து மார்க்கெட் இனியும் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு பதில் வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த 50க்கும் 200க்கும் உள்ள கேப் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டெத் கிராஸில் இருக்குது. டெத் கிராஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் எப்போ வந்து 250, அதாவது 50ம் 200ம், அப்போ இந்த 200க்கு கீழே வந்து 50 கீழே இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் டெத் கிராஸ்ன்னு பேர். அப்போது இந்த டெத் கிராஸோட பேர் வந்து ரொம்ப வந்து டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டெத் கிராஸ் வந்தோடனே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். போன வாரம் புதன்கிழமை மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் புதன்கிழமை எண்டில் இருக்கும்போது ஒரு 120 பாயிண்டில் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த 120 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இந்த இடத்துல ஒரு 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி மார்க்கெட் முடியும் போது நீங்கள் வந்து மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்திருக்கு. ஆனால் நமக்கு மண்டே வந்து 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 700 பாயிண்ட் டிஃப்ரென்ஸாக அதிகமாகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட்ஸாக. ஸோ எப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு. 200 பாயிண்ட் இல்லைனா 250 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் இருந்தனால இந்த இடம் மார்க்கெட் வந்து ஸ்டேபிள்னு பேர். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 250, அதாவது 50 அண்ட் 200க்கான டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு வருதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேப் வந்து எப்போ அதிகமாகிட்டு வருதோ அப்போ வந்து இனியும் வந்து நம்ம மார்க்கெட் டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். இந்த எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் நம்ம வந்து முக்கியமாக கவனிச்சுக்கணும். ஆனால் உடனே டவுன்ஃபால் ஆகுமானா ஆகாது. ஏன்னா லிக்விடிட்டி வேணும் ஒன்று, அடுத்து வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போது டவுன்ஃபால் ஆனதுலேருந்து கொஞ்சம் மேலே மார்க்கெட் போய் திருப்பியும் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து நம்மளோட இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் கூலிங்கில் இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆனது திருப்பி வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கு. அப்போ இந்த டவுன்ஃபால் இவ்வளோ தூரம் போய் இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா சப்போஸ் போன மார்க்கெட் திருப்பியும் ஸ்டேபிள் ஆகணும்னா மினிமம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 18 இல்லைன்னா 15ஆவது மார்க்கெட் குறைஞ்சிருக்கணும். ஆனால் அவ்வளோ குறையாமல் மார்க்கெட் வந்து ஜஸ்ட் டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு டவுன்ஃபால் தான். திருப்பியும் இந்தியா விக்ஸ் வந்து 23 போயிட்டு மார்க்கெட் பயங்கரமாக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட் இன்னும் ஸ்டேபிள் சுச்சுவேஷனுக்கு வரல. காரணம் என்னென்னா இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து 20க்கு மேலே இருக்குது. இந்தியா விக்ஸோட வேல்யூ எப்போ வந்து 15 16 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் எப்போ வருதோ, அதாவது நம்ம இந்த ரேஞ்சில் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிடலாம். இந்த ரேஞ்சில் எப்போ வருதோ அப்போ தான் இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகும். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது ஆனால் இப்போ வந்து ஏற்கனவே குறைஞ்சு தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது திங்கக்கிழமைக்கு முன்னாடி பார்க்கும்போது குறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முத தடவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நான் இந்தியா விக்ஸ் வந்து எவ்வளோ மேலே ஏறி இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். நம்ம திங்கக்கிழமை வந்து
65 பாயிண்ட்ஸ் 65% மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த 65% மேலே ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆனது ஒரு 12% தான். ஸோ 60% மேலே ஏறி 12% தான் கீழே இறங்கியிருக்கு. அப்படின்னா இது வந்து இன்னும் கூலிங்க்கு வரல. அப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது இந்தியா விக்ஸ் எப்போ வந்து இந்த பாக்ஸுக்கு வருதோ, நம்ம கீழே வந்து இந்த பாக்ஸை ஒரு ப்ளூவாக போட்டு சொல்லலாம். ஸோ எப்போ இந்த பாக்ஸ் ரேஞ்சுக்கு வருதோ, இல்லைனா இதுக்கு கீழே வருதோ, அப்போ தான் நம்மளோட நிஃப்டி 50 ஆக்சுவலான புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு என்டர் ஆகும். ஒன்று. ஸோ அது நடக்கலை. ரெண்டாவது விஷயம், நான் வந்து நேற்றும் இன்றைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கன்சிடர் பண்ணல. காரணம் என்னென்னா, நம்மளோட பிசிஆர் ரேஷியோ வந்து பயங்கரமாக டவுனில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 0.9லேருந்து 1.2 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும்போது, இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது குவான்டிட்டி ஆஃப் புட்டு, இங்கே வந்து குவான்டிட்டி ஆஃப் புட்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால தான் பிசிஆர் புட் அதிகமாக இருக்குன்னா, புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் டவுன்ஃபாலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது இந்தியா விக்ஸோட டேட்டாவும் என்ன சொல்லுது, மார்க்கெட் டவுன்ஃபாலுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசிஆர் ரேஷியோவை என்ன சொல்லுது, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. ஸோ இது ரெண்டுமே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே நம்ம நிஃப்டி 50 வந்து நேற்று கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக மேலே புஷ் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு 100% புல்லிஷ் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன். ஸோ டவுன்ஃபால் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ட் ஆகிருக்கு. திருப்பியும் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வாரமும் இன்றைக்கோ இல்லைனா வருகின்ற நாட்களிலோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து மேலே போனால் இது வரைக்கும் போகும், டவுன்ஃபால் ஆனால் இது வரைக்கும் ஆகும்னு. ஆனால் இந்த மாதிரி ஹை வாலடைலிட்டி சுச்சுவேஷனில் நம்ம இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதை வச்சு சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் வச்சு சொல்லியிருந்தோம். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. ஆனால் இது வந்து வேலிடாக இருக்காது. காரணம் என்னென்னா, நம்மளோட பிசிஆர் ரேஷியோ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தாலும் சரி 0.8 இருக்குது. ஸோ 0.9 இல்லைனா 0.1 சம்திங் இருந்தால் தான் நம்மளோட இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தியரி வந்து வேலிட் ஆகும். அது இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை எண்டில் வந்து 600 பாயிண்ட்டாக இருந்தது. மார்க்கெட் மேலே போனால் இந்த டிஃப்ரென்ஸ் குறையணும் தானே, ஆனால் குறையாமல் மார்க்கெட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 990 இருக்குது. ஸோ அப்போ எப்போ இந்த 50 and 200க்கான டிஃப்ரென்சஸ் வந்து குறைய ஆரம்பிக்குதோ, மினிமம் 500க்கு கம்மியாக கீழே வருதோ, அப்போ தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 3 விஷயத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு முக்கியமாக இருக்கிறது வந்து கிஃப்ட் நிஃப்டி. இப்போ நான் பிசிஆர் ரேஷியோ பார்த்து நம்ம சொன்னோம் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு நம்ம சொன்னோம் மார்க்கெட் வந்து வேலிட் இல்லைன்னு. இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சு நம்ம என்ன சொன்னோம்னா, மார்க்கெட்டோட வாலடைலிட்டி ஹையாக இருக்குது, எப்போ வந்து லோ ஆகுதோ அப்போ தான் ஸ்டெபிலைசேஷன் வரும்னு. ஆனால் நம்மளோட இந்தியா விக்ஸில், அதாவது கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட், ஸோ நேற்று வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு டவுன்ஃபால் ஆயிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பியும் ஸ்டெபிலைசேஷனுக்கு போயிருக்கு. அப்போது கேப் டவுனும் கேப் அப்போ இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டும், அதாவது நிஃப்டி 50லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, இன்றைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை நான் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு வச்சிடுறேன். அப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இன்றைக்கி நமக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் டேட்டாஸ் பார்க்கும்போது, கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பார்த்தா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிளியரான பாயிண்ட்ஸ் கிடைக்குது. என்னென்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸாக தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே கீழே. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சைட் வேஸாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சுக்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் நான் வந்து இந்த இடத்துல ஒரு பிவட் போட்டு வைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே இதுதான் வந்து பிவட் லைன், இந்த சென்டர் லைன், இந்த பிவட் லைன். ஸோ இந்த ப்ரைஸை சுற்றி மார்க்கெட் மேலே கீழே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ கிஃப்ட் நிஃப்டி ஸ்டேபிளாக இருக்குது. அந்த ஒரு காரணங்கள்னால எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இன்றைக்கி, அதுவும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துட்டோம். அப்போ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகலாம், ஆனால் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்க்கும்போதும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரலை நம்மளோட டிஐஏஎஸ் அண்ட் எஃப்ஐஏஸ்லேருந்து. அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு வந்து டிஐஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அதிகமான பையிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 26,000 கோடி குவான்டிட்டி பையிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப்ஐஐஸ் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வரதுக்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுருக்காங்க. ஆனால் டிஐஏஎஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்டெபிலைசேஷன்ஸை வந்து மார்க்கெட் கொண்டு வந்திருக்காங்க அவங்க பை பண்ணனால. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால
வாலடைலிட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக தான் இருக்கணும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், அவுட் ஆஃப் த மனியில் நீங்கள் பொசிஷன் எடுக்காதீங்க. ஆப்ஷன் செயின் பாருங்கள். ஆப்ஷன் செயினோட உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸோட வாலடைலிட்டி, அதாவது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன்ஸில். ஸோ அப்போ வந்து இப்போ இருக்க ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ₹161 லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். அதே இது வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த புட் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகுங்கிறதுலையும் அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுல பாருங்கள், உங்களுக்கு கால் ஆப்ஷன்ஸில் வந்து ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. அதே சமயம் புட் ஆப்ஷன்ஸில் டீசெண்டான ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சு அட் த மனியில், அது இல்லைனா இன்சைட் த மனியில் எடுங்க. அவுட் ஆஃப் த மனியில் பொசிஷன் எடுக்காதீங்க. காரணம் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு எக்ஸ்பைரி டேக்கான ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் கீழே விழுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஆனாலுமே வந்து நம்மளோட பிசிஆர் ரேஷியோவும் நம்மளோட இந்தியா விக்ஸோட டேட்டாவும் என்ன சொல்லுது, மார்க்கெட் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கா இல்லை வருகின்ற நாட்கள்லையாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வாலடைலிட்டி அதிகமாக இருக்கிற சமயம். ஸோ கேபிட்டல் எல்லாம் போட வேணாம், கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், 8 மணிக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போட்டால் கொஞ்சம் இதுன்னு. ஸோ நானும் முயற்சி பண்ணேன். எனக்கும் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால தான் மிஸ் ஆகுது. ஸோ நான் இனிமேல் வந்து 8 மணிக்கு முன்னாடி போக முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.